அனைவருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த கேரளாவையும் 20,000 பட்ஜெட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பயணத்தில் அந்த இடத்தோட வரலாறையும் தகவல்களையும் எப்படி பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம பயணம் பண்ண போகிற முதல் மாவட்டம் திருவனந்தபுரம் மாவட்டம். இது வந்து கேரளாவோட தெற்கு பகுதியில் தொடங்கி நம்ம வந்து வடக்கு பகுதி நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 122624 ட்ரிவாண்ட்ரம் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்று கொண்டிருக்கிறது. சென்னை டு திருவனந்தபுரம் ட்ரெயினோட காஸ்ட்டு 659 ரூபா ஆச்சுங்க. நம்ம திருவனந்தபுரம் மாவட்டத்தில் முதல் இடமா பார்க்க போகிற இடம் வேர்ல்டு ரிச்சஸ்ட் டெம்பிள், அதாவது உலகத்திலே மிகவும் பணக்கார கோயில்னு சொல்லப்படுற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு நம்ம வந்து பயணம் பண்ண போகிறோங்க. அண்ட் அந்த கோட்டை பகுதிக்குள்ளே பத்மநாப சுவாமி கோயில் அண்ட் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நிறைய பேலஸ் மியூசியம்ட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க. இப்போது நம்ம திருவனந்தபுரத்தில் நமக்கு என்ன ஸ்பெஷல்னா, நமக்கு பக்கமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனு, ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அதுதான் இது வந்து திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே தான் வந்து ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு இருக்குது. இப்போ நம்ம முதல் இடமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் கோயிலுக்கு நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்றதால நம்ம வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். நீங்கள் வர்றதா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோ வேணும்னாலும் ஆட்டோ இருக்குது. ஸோ பஸ்ஸும் இருக்குங்க. ஸோ எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ நம்ம வந்து பண்ணலாம். போயிட்டு சாமியை பார்த்துட்டு, அதாவது காலையில் 6:45 7 மணி வரைக்கும் தான் வந்து கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour 2 hours கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 மணிக்கு நம்ம வந்து கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வாங்க போவோம். ரொம்பவும் ஃபேமஸான பார்த்திங்கன்னா இது ஒரு விநாயகர் கோவில். அண்ட் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ரௌடு எப்பயுமே இருக்கும். அண்ட் திருவனந்தபுரத்தில் எப்படி வந்து பத்மநாப சாமி கோயில் வந்து ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த விநாயகர் கோயிலும் ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம வந்து திருவனந்தபுரம் பத்மநாத சாமி கோயிலை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பிள்ளையாரை கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். இதுதான் திருவனந்தபுரத்தோட கிழக்கு கோட்டை. உள்ளே நம்ம வந்து என்ட்ராயிடலாம். ஒரு காலத்தில் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தையே, அதாவது இந்த ஒரு நாட்டையே வந்து ஆண்ட ஒரு இடம். ஸோ நம்ம தமிழ்நாட்டு வண்டி. வாங்க. இன்னும் கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. கோயிலே இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பாருங்கள், ஒரு தாறுமாறான வியூ பாருங்கள். பின்னாடி வந்து அந்த கரு மேகங்களும் அப்புறம் நம்ம அந்த கோயிலோட கோபுரமும் சூப்பராக இருக்குல்ல. தமிழக கேரளா கட்டிடக்கடையில் வந்து கட்டியிருக்காங்க. திருவனந்தபுரம் கோயிலோட வரலாறை நம்ம பார்ப்போம். இந்த பத்மநாத சாமி கோயிலோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா, நமக்கு ஆழ்வார்களோட தலைவரான நம்மாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பாசுரம் பாடியிருக்காரு. அப்போது நம்மாழ்வாரோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 9-10ஆம் நூற்றாண்டு காலகட்டம். அப்போ 9-10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே இங்கே கோவில் இருந்திருக்கு. ஆனால் அதன் பிறகு பல புதுப்பிப்புகள்லாம் நடந்திருக்கு. சரியாக 1686 கோயில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குங்க. பின்னாடி 1729 அப்போதைய திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மரால் வந்து இந்த கோயிலை வந்து புதுப்பிக்கிறாங்க. கரெக்டாக சரியாக 1750 அதாவது திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னரான மார்த்தாண்டவர்மர் வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்க செல்வ வளத்தையும் உடைவாளையும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பத்மநாதருக்கு தானமாக கொடுக்குறாரு. இதை பார்த்த வெளிநாட்டு வணிகர்களும் உள்நாட்டு வணிகர்களும் அந்த மக்களும் பார்த்தீங்கன்னா தானம் வந்து கொடுக்க முன்வராங்க. பின்னாடி இந்த கோயிலை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான் பராமரிச்சுட்டு வந்தது. 2011 வரைக்குமே கூட இங்கே செல்வ வளம் ஒன்று இருக்கா இல்லையான்ட்டு பல ரூமர்லாம் வந்துச்சு.
டிபி சுந்தர்ராஜன்ற ஒரு ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கோயிலுக்குள்ளே பல செல்வ வளங்கள்லாம் இருக்குதுன்னு ரூமர் வருது. இது வந்து நம்ம சப்போஸ் இருந்தால் அதை நம்ம பாதுகாக்கணுன்ட்டு கேஸை வந்து ஃபைல் பண்ணும்போது இந்த கேஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஜனவரி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நடக்குது. இதில் ஒரு கமிட்டியும் ஃபார்ம் பண்ணுறாங்க. கமிட்டி பார்த்திங்கன்னா ஜூன் 27, 2011 இந்த கோயிலுக்குள்ளே இருக்க 6 பாதாள அறைகளை வந்து திறக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதவுக்குமே பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணி தான் திறந்தாங்க. அதில் 1, 3, 4, 5, 6 அதாவது ACDEF அதாவது இந்த 5 கதவு மட்டும்தான் திறக்க வந்து அனுமதி அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் அனுமதி தந்திருக்காங்க. இந்த 5 பாதாள அறைகளில் தங்கத்தாலான விஷ்ணு சிலைகள், விலை மதிக்கவே முடியாத அரிய வைரம், வைடூரியம், தங்கத்தாலான வந்து இந்த கோயிலுக்கான பொருள், உடைவாள் இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. 2011 அங்கே இருக்கிற பொருளோட மதிப்பு மட்டுமே பார்த்திங்கன்னா 1,00,000 கோடிக்கு மேலேயும் மதிப்பு வந்துச்சுங்க. இதான் கோயிலுக்குள்ளே இருக்கிற குளம், மிகப்பெரிய குளங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கோவில். அண்ட் இந்த கோவிலை சுற்றி பல மியூசியம் இருக்குது, பேலஸும் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்து கோவிலை பார்த்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். கோயில் வந்து 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்காக நம்ம என்ன ரெடி ஆகும், வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ட்ரெஸ் கோடை வந்து மாற்றிடுவோம். கோயிலுக்குள்ளே லக்கேஜ் முதற்கொண்டு எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ அதனால் நம்ம பேக்கு மற்ற பொருள் எல்லாமே கிளாக் ரூமில் 30 ரூபா கொடுத்து நம்ம வச்சுட்டு போயிட்டோங்க. நம்ம வந்து பத்மநாத சாமியை வந்து வழிபாடு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் சாமியை வணங்கிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். வீக் எண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. ஸோ அதை பற்றி மார்னிங் வந்தாலும் கொஞ்சம் கூட்டம் க்ரௌடாக இருக்குது, வெயிட் பண்ணுற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஈவினிங் டைமில் வாங்க பெரும்பாலும். ஸோ ட்ரெஸ் கோட் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வேஷ்டி, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா புடவை. ஸோ இதுதான் இந்த கோயிலோட விதிமுறை. அண்ட் உள்ளே வந்து வாட்ச் முதற்கொண்டு அலௌடு கிடையாது. கேமரா, மொபைல், வாட்ச்சு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே அலௌடு கிடையாது. பேகு முதற்கொண்டு துணி கிணி எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிளாக் ரூம் இருக்குது. கிளாக் ரூமில் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து உள்ள சாமியை வணங்க போங்க. அண்ட் இங்கே நம்ம வந்து 4 கோபுரம், 4 வாயில் மூலயமா வரலாம். இப்போ நம்ம கிழக்கு கோபுரம் மூலயமா போனோம். 4 திசையிலையும் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். அண்ட் கிழக்கு கோபுரம் மட்டும் எப்பயுமே வந்து க்ரௌடாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். ஸோ வாங்க இங்கே பக்கத்தில் இருக்க அரண்மனையையும் மியூசியத்தையும் பார்க்கலாம் வாங்க. திருவனந்தபுரம் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குதிரை மாளிகை அப்படின்ற மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம். கிட்டத்தட்ட வந்து 2 மியூசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே புத்தன் மாளிகை, அதாவது குதிரை மாளிகை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் பேலஸையும் பார்க்க போகிறோம். ஸோ அதான் உள்ள என்ட்ரன்ஸு. ரெண்டு இடத்த பார்க்க போகிறோம். புத்தன் மாளிகா பேலஸ் மியூசியம் அண்ட் சித்ராலயம் ஆர்ட் கேலரி. ஸோ ரொம்ப ஃபேமஸுங்க சித்ராலயம் ஆர்ட் மியூசியம்ன்றது, ஆர்ட் கேலரின்றது. ரொம்ப பழமையான ஓவியங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற மியூசியம் சும்மா தாறுமாறாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட வாங்கிட்டாங்க. குதிரை மாளிகைக்கு 70, சித்ரா ஆர்ட் அந்த கேலரிக்கு 30 நம்மக்கிட்ட வாங்கிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து கேரளா சைடில் பலா மரத்தை பார்க்கலாம். மிகப்பெரிய பலா மரம். மொபைலுக்கு வந்து எடுக்கிறதா இருந்தால் பாஸு. அண்ட் அவுட்டோர் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம். அவுட்டோருக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஸோ உள்ளுக்குள்ளே, அதாவது மியூசியம் அதை உள்ளுக்குள்ளெலாம் எடுக்கிறோன்னா 500 ரூபா. ஸோ வெளியே காமிச்சா போதில்ல உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு வெளியே மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பல் வைக்கவும் நமக்கு வந்து இடமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து கவுண்டர் போட்டு பேகை நம்ம அங்கே வச்சுட்டு நம்ம போய் நம்ம பார்க்கலாங்க. கேரளாவோட ஆர்கிடெக்சரே பாருங்களா, பழைய மரத்தால் ஆனது. இதை பார்க்கறதுக்கே சுத்த வைக்கிறானுங்க. ஆர்ட் கேலரி மியூசியம்.
பார்க்குறோம். அதாவது உள்ளே வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஒட்டுமொத்த பழைய புகைப்படங்கள், அப்புறம் மைசூர் மன்னர்களோட புகைப்படங்கள், வெளிநாட்டு ராணிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அப்போ கேப்சர் பண்ண புகைப்படத்தெல்லாம் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பழைய காலத்து அந்த லைஃப் ஸ்டைலையும் அவங்க எப்படி இருந்தாங்க, சபரிமலையோட பழைய புகைப்படங்கள், கேரளா இருக்க ஒட்டுமொத்த ஒரு இடத்தோட பழைய புகைப்படங்கள்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ வந்து என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வந்து இங்கே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. குதிரைலாயம், அதாவது பத்மநாத சாமி கோயில் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே வரலாம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் அதுக்குன்னு தனியாக ஒரு மெயின் கேட்டும் இருக்குது. நம்ம வந்து வேறு கேட்டில் வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை. இன்டோரில் நம்ம வந்து வீடியோ எவ்வளோனா எடுத்துக்கலாம். ஸோ இன்டோரில் பாருங்கள், இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. நான் வந்தது வந்து பேக் என்ட்ரன்ஸ் வழியாக வந்திருப்பேன். இங்கே பாருங்களா, இது என்னன்னு தெரியுதா? சங்கு முத்திரை, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட ஒரு சின்னம். அவங்களுடைய இப்போ நம்ம வந்து சேரர்களுக்கு வில்லும், பாண்டியர்களுக்கு மீனும், சோழர்களுக்கு புலியும், இந்த மாதிரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட அவங்களுடைய சின்னம் இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சித்திராலயத்தோட ஒட்டுமொத்த வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து இது வந்து கோட்டை பகுதின்றதால மிகப்பெரிய அரண்மனைகள்லாம் இருக்குது. இது வந்து கோட்டைக்குள்ளே இருக்கிறதால ஆரம்ப காலங்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஃபுல்லாக இயங்கின ஒரு இடங்க. ஸோ பாருங்கள், ஒரு மேடை உள்ள கோட்டைக்குள்ளே. நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பழங்கான ஒரு பொருளையோ, ஒரு ஃபோர்ட்டையோ, ஒரு மியூசியத்தையோ நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கே இருக்கிற கட்டடக்கடை எல்லாமே வந்து இடிச்சு இருக்கும், தாறுமாறாக இடிச்சிருக்கும். இங்கே மட்டும் கேரளாவில் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்கிடெக்சரை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து கேரளாவில் இருக்க ஒரு கோட்டை இவ்வளோ வந்து இன்னும் இடியாமல் இன்னும் பாதுகாத்துட்டு வராங்கன்னா, இது வந்து திருவனந்தபுரம்ன்றது பிரின்ஸ்லி ஸ்டேட். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கு கீழே கப்பம் கட்டிக்கிட்டு அவங்களுக்கு கீழே இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம்லாம் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆளலை பிரிட்டிஷு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இன்னும் பழைய கட்டடங்களை நமக்கு பார்க்க முடியுதுங்க. இதே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆங்கிலேயரை நம்மலாம் வந்து டைரெக்டாக நம்மளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரை வந்து ஆண்டது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு கீழே திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. இங்கே இருக்கிற கதவை பாருங்கள், எப்படியாப்பட்ட பாதுகாப்போட ஃபுல்லாக இரும்பு கம்பிகளால், மிகப்பெரிய இரும்பு கம்பிகளால் வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே நம்ம கோட்டைகளுக்குள்ளே இந்த அரண்மனைகள் அவங்க வாழ்ந்த இடங்களில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குளமும் இருக்குது பாருங்கள், ப்ரைவேட்டாக ஸ்விம்மிங் ஃபுல்லாக கூட இருக்குங்க. அங்கெல்லாம் நமக்கு அலௌடு இல்லை. இங்கே பாருங்கள், ஃப்ளைட்டு போகுதுங்க, ஃப்ளைட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1840 காலகட்டங்களில் திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைலாயத்தை கிட்டத்தட்ட குதிரைலாயத்துக்குள்ளே 80 அறைகள் இருக்குது. இந்த 80 அறைகள் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு மொத்தம் 4 வருஷத்தில் கட்டிடம் கட்டுறவங்கள 5000 பேரை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த குதிரை மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 80 அறைகள் இருக்குது. 1995 காலகட்டங்களில் அப்போதைய அரசு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 20 அறைகளை மட்டும் உள்ளே வந்து விசிட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இப்போ நம்ம உள்ளே போய் எடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபாய். நம்ம வந்து வெளியே எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், 50 ரூபா பே பண்ணியிருக்கோம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள தென்னை மரத்தோடு இங்கே அரண்மனையில் இருக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே பாருங்கள், நிறைய இடங்க இருக்குங்க உள்ளே சுற்றி பார்க்க.
எப்படி இருக்குது பாருங்கள். இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் மன்னர்களுக்கு வந்த பரிசுகள், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள், அதாவது துப்பாக்கி, அவருடைய உடைவாள் அப்படின்ட்டு போர் ஆயுதம், யானை தந்தங்கள், ஒட்டுமொத்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பயன்படுத்தின மொத்த பொருளும் உள்ளதாக இருக்குது. இவங்களுடைய புகைப்படங்கள், ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சித்ராலயம் என்ற அந்த ஆர்ட் கேலரிக்குள்ளே வச்சுருக்காங்க. பத்மநாபசாமி கோயில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடங்க. அதாவது ஒரு ராஜ்யம் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் வந்து இருக்கிறது 80 அறைகள். 80 அறைகளில் நம்ம 20 அறைகள் நம்ம போக முடியும். அந்த 20 அறைகள்லையுமே அவர்கள் பயன்படுத்திய ஒட்டுமொத்த பொருட்களும் வச்சுருக்காங்க. அண்ட் அவர்களுக்கு பரிசாக கொடுத்த வெளிநாட்டு ஜப்பான், பிரிட்டன், மற்ற நாடுகள் வந்து அவங்களுக்கு பரிசு மீட் பண்ணுறப்போ இப்போ இன்றைக்கி வந்து பூங்கொத்துக்கள்லாம் வந்து நம்ம தருவோம். அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொருட்களை தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு நினைவாக. அந்த மாதிரி அவங்களுக்கு பரிசாக கொடுத்த ஒட்டுமொத்த பொருளையும் பார்த்தோன்னா இவங்க வந்து கொடுத்து இதை வந்து பாதுகாத்து இதை ஒரு மியூசியமாக நல்லா செட் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக துப்பாக்கி, நம்ம ஒரு துப்பாக்கி தான் நம்ம பார்த்துருப்போம். இவங்கக்கிட்ட பலவிதமான துப்பாக்கிகள், போர் ஆயுதம் ஒவ்வொன்றும் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒர்த்துங்க. இந்த 100 ரூபாய்க்கு, அதாவது குதிரை மண்டபத்தையும் அண்ட் இங்கே இருக்கிற சித்ராலயம் அந்த ஒரு ஓவிய கூடத்தையும் பார்த்ததில் கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து. அண்ட் கண்டிப்பாக பத்மநாத சாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாருங்கள். திருவனந்தபுரத்தில் இருக்க முதல் எபிசோடில் அருங்காட்சியகம், அரண்மனை, கோவில் இப்படின்ட்டு பல இடங்களை நம்ம பார்த்துருப்போம். இதோட வரலாறையும் சேர்த்து இன்னும் திருவனந்தபுரத்தில் வேறு என்னென்ன இருக்குது அதை நோக்கி நம்ம வந்து பயணம் தொடருங்க. நன்றி.